அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் நிருபத்தை தியானித்து வருகிறோம். இந்த 2ஆம் நிருபம் வேதாகமத்திலேயே மிகவும் கடினமான ஒரு பகுதி. ஏனென்றால் இது கடைசி கால சம்பவங்களை குறித்து மக்களிடையே தவறான கருத்துகள் ஏற்பட்டதை கண்டித்து சரியான நிச்சயமான அடையாளத்தை போதிக்கிற ஒரு பகுதி. மார்க்கு 13:32 மிக தெளிவாக கர்த்தருடைய நாளை பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார், தூதர்களும் அறியார் என்று சொன்ன பிறகும் மனிதர்களும் போதகர்களும் சிலர் தங்களுக்கு வெளிப்பட்டதாக பொய் சொல்லி ஒரு நாளை குறித்து அந்த நாளில் வருவார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவிலே ஒருவன் 400 பேரை கூட்டிக் கொண்டு வைத்துவிட்டு இன்றைய தினத்திலே இயேசு வருவார், நாம் எல்லாரும் அவரோடு பரலோகம் போய்விடுவோம் என்று சொல்லி காத்திருந்தான். அவர்கள் வரவில்லை என்ற பொழுது, நான் உங்களை சுட்டு கொல்லுவேன், நீங்கள் இப்பொழுதே பரலோகத்திற்கு போவீர்கள் என்று சொல்லி 400 பேரையும் சுட்டு கொன்றார். தேவனுடைய வருகை இப்படி இராது, இது வஞ்சகம். இந்த மாதிரியான கருத்துக்கள் நிகழ்ந்தது. இந்த 2 தெசலோனிக்கேயரில் தெசலோனிக்கேயர் சபையில் சிலர் நாளைக்கே வருவது போல நினைத்து இன்றைக்கு செய்த வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் ஆலயத்திலே தேவனுடைய வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாட் செல்ல செல்ல அவர் வரவில்லை. ஆகவே அந்த ஜனங்களுக்குள் இந்த வருகை குறித்து ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு திட்டவட்டமாக ஒரு அடையாளத்தை கூறுகிறான். 3ஆம் வசனத்தை பாருங்கள். எந்த விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இது ஒன்றே நிச்சயமான அடையாளம். விசுவாச துரோகம். அநேக கள்ள போதகர்கள் எழும்புவார்கள். அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஒவ்வொருவரும் பரலோகத்திற்கு போவதற்கு இதுதான் வழி என்பார்கள். ஒரு சிலர் சொல்லுவார்கள், நீ அந்நிய பாஷை பேசினால்தான் உனக்கு பரலோகம் என்பார்கள். வேதாகமம் அப்படி சொல்லவே இல்லை, தேவனும் அப்படி சொல்லவே இல்லை. தேவன் சொல்லாததை இவர்கள் தேவன் எனக்கு சொன்னார் என்று பொய்யாக சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே பவுல் அந்த தெசலோனிக்கேயர் சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாயிருங்கள். அவனுக்கு பல பெயர்கள் உண்டு. வெளிப்படுத்தல் 13 ஒரு மிருகம் என்று அவனை சொல்லி இருக்கிறது. தானியேலிலே அவனை குறித்து சொல்லும் பொழுது
மூர்க்க முகமும் சாதுரியமான பேச்சும் சாமர்த்தியமுள்ள ராஜா என்று அவனை சொல்லி இருக்கிறது. அவனுடைய பல பெயர்களில் பவுலப்போஸ்தலன் கொடுக்கிற இந்த பெயர்தான் மிகவும் பொருத்தமானது. அவன் சொல்லுகிற பெயர் என்ன? கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன். இந்த கேட்டின் மகன் என்பது நாம் கேள்விப்பட்ட ஒன்று. இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை குறித்து சொல்லும் பொழுது, கேட்டின் மகன் கெட்டுப்போனானே ஒழிய வேறொருவரும் கெட்டுப்போகவில்லை. யூதாஸை குறித்து சொல்லுவார். அந்த யூதாஸ், ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும்போதே 12 பேரை நான் தெரிந்து கொள்ளவில்லையா, அதிலும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். இந்த கேட்டின் மகன் என்பது நரகத்தின் மகன். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து அவன் சாத்தானின் மகன். எப்படி கிறிஸ்துவை தேவகுமாரன் என்கிறார்களோ அதே மாதிரி இந்த அந்தி கிறிஸ்துவும் சாத்தானின் ஒரு மகன். இவனை குறித்து சொல்லும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதேபடி இவனும் ஒரு விதத்திலே அவன் காயமடைந்து மரித்து, சாத்தான் அவனுக்குள் தன் ஆவியை அனுப்பி, தன் வல்லமையை அனுப்பி, அவனுக்குள்ளாக இருந்து அந்த உடலை எழுப்பி, அதன் மூலமாக அவன் உலகத்தில் அந்தி கிறிஸ்துவை காண்பிப்பான். இந்த அந்தி கிறிஸ்து யார் என்பது நமக்குள்ளே பெரிய குழப்பம். ஒவ்வொரு சபையின் சரித்திரத்திலே எப்பொழுதெல்லாம் உபத்திரவம் தோன்றுகிறதோ, எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இதுதான் கடைசி காலம், இதுதான் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ரோமாபுரியார் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தின பொழுது இந்த ரோமா ஆட்சிதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று நினைத்தார்கள். கத்தோலிக்க மதம் பிரதானமாயிருந்த காலத்தில், ஆட்சியாளர்களின் மதமாயிருந்த காலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். வேதாகமம் தேவனுடைய புஸ்தகம், லத்தீன் தான் தேவமொழி, தேவ மொழியில்தான் வேதத்தை கற்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சாதாரண மனுஷர்களுக்கு வேதத்தை அவர்கள் கொடுக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே டிண்டேல், ஜான் ஹஸ் போன்றவர்கள் இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். இவர்களுடைய நோக்கம் என்ன? மாடு மேய்ப்பவன் கூட தேவனுடைய வார்த்தைகளை தன் சொந்த மொழியில் அறிந்து வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக அவனுக்கும் தேவனுடைய வார்த்தை விளங்கி கிரியை செய்ய வேண்டும் என்றால் வேதாகமத்தை மொழிபெயர்க்க வேண்டும் என்று இவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் இவர்களை அந்த கத்தோலிக்க போப்பரசர்கள் நெருப்பினால் எரித்து கொண்டார்கள். அந்த காலத்தில் போப்பரசரைத்தான் அந்தி கிறிஸ்து என்று நினைத்தார்கள். பின்னதாக அது மாறிவிட்டது. ஆகவே இப்படி அந்தி கிறிஸ்துவை குறித்து பல சந்தேகங்கள் மனிதருக்குள் உண்டு. அவன் ஒருவனா அல்லது ஒரு ஆர்கனைசேஷனா? அவன் யூதனாயிருப்பானா, ரோமனாயிருப்பானா, யாராயிருப்பான் என்றெல்லாம் கேள்விகள் எழும்புகின்றன. கிறிஸ்து யூதகுலத்தில் பிறந்ததால் இந்த அந்தி கிறிஸ்துவும் ஒரு யூதனாகத்தான் இருப்பான் என்பது யூகம். அதற்காக சில வேத வசனங்களும் ஆதாரத்தில் உண்டு.
ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது தானை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், அவன் குதிரையில் இருக்கிறவனுடைய குதிகாலை கடிக்கிற சர்ப்பம், வழியில் படுத்திருக்கிற அது விரியன் என்று சொல்லி அவனை சர்ப்பமாக சொல்லுகிறான். சர்ப்பம் என்பது சாத்தான். அதே விதமாக வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலே யூதர்களை முத்திரையிடும் பொழுது கோத்திரம் கோத்திரமாக முத்திரையிட்டார்கள். 12 கோத்திரத்திற்கு 12,000ஆக 1,44,000 பேர் முத்திரையிட்ட பொழுது இந்த தான் கோத்திரம் முத்திரையிடப்படவில்லை. காரணம் என்ன? இந்த தானில் தான் பொன் கன்றுக்குட்டி வைத்து விக்கிரக ஆராதனை ஆரம்பமானது. சாத்தானின் வணக்கம் அங்கேதான் ஆரம்பித்தது. ஆகையால் இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த சாத்தானின் வணக்கத்திற்கு காரணமாக இருந்த தான் கோத்திரத்தில் தான் வருவான் என்று அது நாம் நினைத்து கொள்ள அல்லது யூகித்து கொள்ள வசனங்கள் இருக்கின்றன. ஆகையால் இவன் ஒரு யூதனாக இருப்பான். ஆனால் யூதனாக வந்த இயேசுவை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, இந்த அந்தி கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதற்கொரு காரியம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்கள் பல வருடங்களாக அந்த தேவாலயத்தை, எருசலேம் தேவாலயத்தை மறுபடியும் கட்ட விரும்புகிறார்கள். ஆனால் சாலமோன் எந்த இடத்தில் கட்டினானோ அதே இடத்தில் கட்ட விரும்புகிறார்கள். ஆனால் அங்கே பலஸ்தீனர்கள் டோம் ஆஃப் த ராக் என்று ஒரு மசூதியை அந்த இடத்திலே கட்டியிருக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் அந்த இடத்தை யூதர்களால் பெற முடியவில்லை. இந்த அந்தி கிறிஸ்து வரும்பொழுது அவன் சூதான பேச்சும் சாமர்த்தியமும் உள்ளவன் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அவன் பாலஸ்தீனியரிடம் பேசி, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி இந்த இடத்தை யூதர்களுக்கு கொடுப்பான். அவனுடைய ஆட்சி 7 வருடம் இருக்கும். அதில் முதல் 3.5 வருடங்களில் இந்த தேவாலயம் மறுபடியும் கட்டப்படும். உடனே யூதர்கள் இவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள். உண்மையான மேசியாவை புறக்கணித்து சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இந்த ஆன்டை கிரைஸ்ட், இந்த அந்தி கிறிஸ்துவை, கிறிஸ்துவுக்கு மாறுபட்டவனை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆலயத்தை கட்டினார்கள். 3.5 ஆண்டுகள் எல்லாம் நன்றாக நடந்தது. பின்னதாக தன்னை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை இவன் அறிந்த பொழுது இவன் தன்னையே தேவன் என்று எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவன் சொன்னான். அந்த விசுவாச துரோகம் என்னவென்றால், அவன் பயங்கரமான அடையாளங்கள் செய்தான். பாருங்கள், அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். ஒரு இடத்தில் மழை வேண்டுமென்றால் மழையை பெய்ய பண்ணுவான். மரித்தோரை எழுப்புவான். கிறிஸ்து எதையெல்லாம் செய்தாரோ அத்தனையையும் இவன் செய்து தன்னை தேவன் என்று காண்பிப்பான். ஆகவே அவன் தன்னை எருசலேம் தேவாலயத்தில் நிறுத்தி, என்னை வணங்குங்கள்,
இயேசுவானவரை வணங்கி பரலோகம் போக முடியாது, எனக்குத்தான் பரலோகத்திற்கு வழி தெரியும், நான் சொல்வதை கேளுங்கள் என்று சொல்லி இவன் தவறான போதனைகளை கொடுப்பான். அவன் சொல்வது என்னவென்றால், நீ மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் சகலத்தையும் அனுபவி, ஆனால் ஒன்றை மட்டும் செய்து கொள், என்னுடைய முத்திரையை உனது வலது கையிலாவது நெற்றியிலாவது தரித்துக்கொள். 666. இதை நீ தரித்து கொண்டால் போதும், நீ பரலோகம் போய்விடுவாய். சகோதரனே, சகோதரியே, ஜனங்கள் இதை நம்புவார்களா, நம்ப மாட்டார்களா? அவன் சொல்லுகிறான், இயேசுவின் சிலுவை உன்னை வருத்தப்படுத்தும், நரகத்தில் தள்ளும், என்னுடைய முத்திரை உன்னை பரலோகத்தில் சேர்க்கும் என்று சொல்லும் பொழுது யார் எதை பின்பற்றுவார்கள்? எளிதாய் உலகத்தில் எதையும் செய்யலாம், பாவமே இல்லை என்று சொல்லும் பொழுது அநேகர் இந்த அந்தி கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுடைய விசுவாசத்தினின்று விலகி போவார்கள். அதுதான் விசுவாச துரோகம். பவுல் அப்போஸ்தலன் அதைத்தான் சொல்லுகிறான். இப்பமே நீ வருகைன்னு நிற்காத, முதல்ல விசுவாச துரோகம் வரணும், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி வரணும். அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 7 வருடங்கள் இருக்கும். அவன் சொல்லுவான், சிலுவை அல்ல, என் முத்திரை தான் உன்னை பரலோகத்திற்கு கூட்டி செல்லும். பார், இந்த உலகத்தில் சிலுவை உனக்கு எதை தந்தது, என் முத்திரை உனக்கு எதை தருகிறது? என்ன வேண்டுமானாலும் நீ வாங்கிக் கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சுகமாயிரு. ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு அவ்வளவு பேரும் போய்விடுவார்கள். இவன் தன்னைத்தான் தேவன் என்று அந்த ஆலயத்திலே நிற்பான். அப்பொழுதுதான் யூதர்கள் உணர்வார்கள். யூதர்கள் யெகோவாவிடம் மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், ஒரே தேவன் என்பதில் உறுதியானவர்கள். அந்த உறுதியை விட்டு இவர் தன்னை தேவன் என்று வணங்கு என்று சொன்ன பொழுதுதான் அந்த யூதருடைய கண்கள் திறக்கும். ஐயோ, உண்மையான மேசியாவை, தேவனுடைய குமாரனை சிலுவையில் அறைந்து விட்டோமே, இவன் ஒரு மோசம் போக்குகிறவனாய் இருக்கிறானே என்று சொல்லி அந்த முத்திரை, தேவனால் முத்திரையிடப்பட்ட 1,44,000 யூதர்களும் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி இயேசுவே மெய்யான தேவன் என்பதை சொல்லி அநேகரை ரட்சித்து விடுவார்கள். வெளிப்படுத்தல் 7:14 ஒருவனும் எண்ணக்கூடாத அந்த அளவிற்கு இந்த யூதர்கள் செய்வர். நினைத்து பாருங்கள், 12 யூதர்கள் சுவிசேஷத்தை சொல்லி உலகம் அனைத்திலும் இத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்றால் 1,44,000 யூதர்கள் அவர்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது எவ்வளவாய் இருக்கும்? உலகம் தலைகீழாக திரும்பும். It will be turned upside down. அதற்கு பின் தான் இந்த முடிவு வரும். சகோதரனே, அப்படியானால் நீர் எதற்கு ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்? அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு. இப்பொழுதே நிறைய பேர் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் போதகம் பண்ணுகிறார்கள். ஆகவே இந்த கள்ள போதகர்களுக்கும் கள்ள கிறிஸ்துகளுக்கும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்றால் 2 தெசலோனிக்கேயர் 9 வாசியுங்கள். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும்.
ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அதாவது இயேசுவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாததினால் இப்படி நடக்கும். சகோதரனே, சகோதரியே, நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாயா? எளிதான வழியை மோட்சத்திற்கு போக நீ தேடிக்கொண்டிருக்கிறாயோ? அவமானப்பட்டு போவாய். நியாய தீர்ப்பிலே கைவிடப்படுவாய். சிலுவை ஒன்றுதான் சத்தியம். அதை சுமந்துதான் இயேசு பின்னால் செல்ல முடியும். இன்றைக்கே நீ வேத வசனத்தின் அடிப்படையில் உன் வாழ்வை அமைத்து கொள்வாய் என்றால் அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகங்களுக்கு தப்பித்து பரலோகத்திற்கு போகலாம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த உலகத்தில் அநேகம் அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை விட்டு விலக்குவதற்கு இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் வெகுவாய் முயற்சிக்கின்றன. எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும். நாங்கள் இந்த விசுவாச துரோகத்திற்குள் சிக்கிக்கொள்ளாதபடி உமது வசனங்களினால், உமது வேத வசனங்களினால் எங்களை பாதுகாத்து கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.